திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ளது ஸ்ரீ துர்வாசர் திருக்கோவில். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோயிலில் ஆனாய் பிறந்தான் கிராமத்தை சேர்ந்த 24 வயதான சந்துரு என்பவர் பூசாரியாக பணிபுரிந்து வந்தார். கடந்த சில தினங்களாகவே இவர் பக்தர்களிடம் பண மோசடியில் ஈடுபடுவதாக புகார்கள் எழுந்தன. இதனை அடுத்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சந்துருவிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்களுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்துள்ளார் பூசாரி சந்துரு. துர்வாசர் மகரிஷி பெயரை பயன்படுத்தி அறக்கட்டளை பெயர் பலகையை வைத்திருந்த அவர் கோயிலுக்கு வரும் பக்தர்களிடம் அன்னதானம் செய்வதாக கூறி வசூல் வேட்டை நடத்தியுள்ளார். மேலும் கோயிலுக்கு சொந்தமான இடத்தின் சர்வே நம்பரை பயன்படுத்தி அதில் தனது சகோதரிகள் ரேகா, ரேவதி, மைத்துனர் சுரேஷ், தாய் பச்சையம்மாள் ஆகியோரை இணைத்து துர்வாசர் மகரிஷி அன்னதான சாரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற பெயரில் அறக்கட்டளை தொடங்கியுள்ளார் பூசாரி சந்துரு. அதனை திருவண்ணாமலை இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்ததுடன் வங்கியில் அறக்கட்டளை பெயருக்கு வங்கி கணக்கு ஆரம்பிக்கவும் விண்ணப்பித்துள்ளார். அத்தோடு கோயிலுக்கு செல்லும் பக்தர்களிடம் தனது சகோதரிகளை வைத்து நெய் விளக்கு விற்பதும் எலுமிச்சம்பழம் மந்திரித்து கொடுப்பது என லட்சக்கணக்கில் கல்லா கட்டியுள்ளார். அதேபோல வீடு கட்டும் பரிகாரம், குழந்தை பாக்கிய பரிகாரம் என பல்வேறு நேர்த்திக்கடன்களை நிவர்த்தி செய்வதாகவும் கூறி பல லட்சங்கள் சம்பாதித்ததாக கூறப்படுகிறது. இந்த பணத்தில் கர்நாடக மாநிலம் சிமோகாவில் 5 ஏக்கர் பாக்குமரம் தோட்டம் வாங்கிய சந்துரு அதன் மூலம் சம்பாதித்து ஏகபோகமாக வாழ்ந்து வருகிறார். இந்த விவகாரம் அறிந்து அதிர்ச்சியடைந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் சந்துருவை உடனடியாக பணி நீக்கம் செய்ததுடன் திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர். கிரிவல பாதையில் பணிபுரிந்த பூசாரி சந்துரு இந்து சமய அறநிலையத்துறைக்கே தெரியாமல் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டது பக்தர்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது.